அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல் இன்னைக்கு மாஸ் 360 சேனல்ல ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதாவது நம்ம இன்னைக்கு லட்ச ரூபாய் கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும் பொழுது சில விஷயங்கள் நம்ம பார்த்து கட்டணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒரு லாஸ்ட் 4 மந்த்ஸா நம்ம ஒரு ஆபீஸ் ஷிஃப்ட் பண்றதுக்காக நான் நிறைய இடத்துல ரெண்டுக்காக பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 80% பாத்தீங்க அப்படின்னா 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் போட்டு பில்டிங் கட்டியிருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய குறைபாடுகள் மீன்ஸ் பாத்தீங்கன்னா வாஸ்து ரீதியா பாத்தீங்கன்னா மேஜரா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபாலோ பண்ணாம நிறைய தவறுகள் நடந்திருக்கு. நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது சில விஷயங்கள் நம்ம வளர்ச்சி கொஞ்சம் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நம்ம ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, இல்ல நம்ம வீடு கட்டினாலும் சரி, இல்ல இப்ப கமர்ஷியலா பில்டிங் கட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களும் சரி, எல்லா பேருமே பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பார்த்து, அதாவது எல்லாமே சயின்ஸ் தாங்க, இயற்கையோட விதிக்கு உட்பட்டு அது கரெக்டா இருக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, பூமி 23 டிகிரி வடகிழக்கு சாய்வா சுத்துது. அதனாலதான் நம்ம வடகிழக்குல போர் போடணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு சைடு பள்ளமா இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இன்னொரு சைடு மேடா தான் இருந்தாகும். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமே அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா பெரிய சயின்ஸ் இருக்கு. நமக்கு எப்படி தலை மாறியோ நம்ம வீட்டுக்கு ஒரு கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தாலும் எல்லாத்துக்குமே வடகிழக்குங்கிறது ஈசானிய மூலை, ஈசான் தலை வச்சு படுத்திருக்க இடம். எல்லா செல்வ வளங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பகுதி வடக்கு கிழக்கு சந்திக்கக்கூடிய அந்த வடகிழக்கு பகுதி. அந்த வடகிழக்கு பகுதியை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா மிக தூய்மையா இருக்கணும். அங்க என்னென்ன வரணும் என்னென்ன வரக்கூடாது அப்படின்னா வடகிழக்குல போர் கம்பல்சரி அங்கேதான் போடணும். மற்றபடி வடகிழக்குல என்னென்ன வரக்கூடாது அப்படின்னா வடகிழக்கு பகுதியில டாய்லெட் வரக்கூடாது, வடகிழக்கு பகுதியில அங்கே போய் செப்டிக் டேங்க் வரக்கூடாது, வடகிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா படி வரக்கூடாது, வடகிழக்கு பகுதியில பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கக்கூடாது. இது மாதிரி இந்த விஷயங்கள் எதுவுமே கம்பல்சரி வடகிழக்கு பகுதியில ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு கமர்ஷியல் பில்டிங்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வடகிழக்கு பகுதி மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ரெண்டாவது, தென்கிழக்குல கம்பல்சரி கிச்சன் இருக்கணும். இப்ப தென்கிழக்குலயே பாத்தீங்கன்னா நீங்க பூஜை ரூம் இது மாதிரி விஷயங்கள் வச்சுக்கலாம். தென்மேற்குல உங்களுக்கு இப்போ நல்லா வாட்டர் டேங்கு, படி இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க தென்மேற்குல கொண்டு வந்துக்கலாம். வடமேற்குல செப்டிக் டேங்க் இருக்கணும். ஒரு வீடு பார்க்க போறீங்க, ஒரு வாடகைக்கு வீடு பார்க்க போறீங்க, இல்ல புதுசா ஒரு ஆபீஸ் பார்க்க போறீங்க அப்படின்னா பேசிக்கா நீங்களாவே இது மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிட்டாலே ஓகே தான். இப்போ ஏன்னா மேஜரா இப்போ வடகிழக்குல ஒரு டாய்லெட்டோ, வடகிழக்குல பாத்தீங்கன்னா ஒரு செப்டி டேங்கோ இருந்துச்சு, வடகிழக்குல படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி சில ஸ்ட்ரகிள் இருக்கும், கம்பல்சரி சில பிசினஸ்ல வளர்ச்சி தடைபடும். இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நீங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணும் பொழுது அந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணும். இயற்கை உங்க கூடவே இருந்து அழகா உங்களை வளர்த்து விட்டுரும். இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம சக்சஸ்க்கு பல விஷயங்கள் இருக்கு, அதுல இது ஒரு முக்கியமான விஷயம். இதை மட்டுமே ஃபாலோ பண்ணா பெரிய சக்சஸ் வந்துடும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். இதையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இது மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல் நம்ம மாஸ் 360 சேனலை தொடர்ச்சியா ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் அற்புதமான ஒரு தகவலோட நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி.